அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் மற்றும் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதி சேரும் மிக மிக அற்புதமான ஒரு நாள். ஆற்றல் மிக்க இந்த திருப்பெயரை சொல்லி அள்ள குறையாத அபரிமிதமான பணவரவை நாம் பெறுவோம். நம்ம யூடியூப் சேனல்ல இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்குரிய நிறைய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதன் அடிப்படையில் நாளைய தினம் புரட்டாசி மாதத்தின் கடைசி நாள் அக்டோபர் 18ஆம் தேதி ஐப்பசி 1ஆம் தேதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் புரட்டாசியின் கடைசி நாள், அதிலும் ஏகாதசி திதி சேர்ந்து வந்திருப்பதனால இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பெருமாளுடைய எந்த வழிபாடாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மிகவும் எளிமையான, அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிமுறைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபமுறையும் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டெக்னிக். பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நாம் நாளைய தினம் உச்சரித்தாலே போதும், நல்ல செல்வ வளம் பெருகி வரும். சக்தி மிக்க அந்த திருப்பெயரை எப்படி எந்த நேரத்தில் சொல்லணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. பொதுவாகவே ஏகாதசி திதி அன்னைக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலே நம்முடைய பாவங்கள் அனைத்தும் கரையும். அல்லது அவருடைய மந்திரம் அல்லது திருநாமத்தை நாம் உச்சரிக்கும் போது நம்முடைய பாவங்கள் முழுமையாக கரைந்தோடும். சோ நாளைய தினம் நீங்க கோவிலுக்கு போனாலும் சரி அல்லது கோவிலுக்கு போக முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருப்பெயரை உச்சரித்தாலே போதும், பாவங்களும் தீரும், நம்முடைய பணவரவும் அதிகரிக்கும். நாளைய தினம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை உச்சரிக்கலாம். இந்த திருப்பெயரை சொல்ல போறவங்க ஜஸ்ட் நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே போதும். அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தா கூட இந்த திருநாமத்தை சொல்லலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருநாமத்தை உச்சரிக்கலாம். நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருப்பெயரை சொல்லலாம். திருநாமத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் வெங்கடாச்சலபதியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. பாவங்கள் அனைத்தும் கரைந்தோடி 16 செல்வங்களும் வீடு தேடி வரணும்னு மனமுருகி பிரார்த்தனையே செய்யுங்க. கவனம் சிதறாமல் ஒருநிலைப்பட்ட மனதுடன் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேதராக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளை மனதார நினைச்சுக்கிட்டே இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த சக்தி மிக்க திருப்பெயரை 20 நிமிடங்கள் 20 மினிட்ஸ்க்கு நீங்க ஜபம் செய்யுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. ஸ்ரீ பத்மாவதி பிரியா கோவிந்தாய நமக, ஸ்ரீ பத்மாவதி பிரியா கோவிந்தாய நமக, ஸ்ரீ பத்மாவதி பிரியா கோவிந்தாய நமக. அவ்வளவுதாங்க இந்த திருநாமம். பாவங்களை தீர்த்து புண்ணியங்களை சேர்த்து 16 செல்வங்களையும் வரவழைக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருநாமம் இது. 20 நிமிடங்களுக்கு ஒருநிலைப்பட்ட மனதுடன் இந்த திருநாமத்தை நாளைய தினம் நீங்க ஜபம் செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ரொம்பவுமே முக்கியமான ஒரு தகவலை பார்க்க போறோம். இந்த தீபாவளியை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஆண்கள் மற்றும் பெண்கள் மணி பர்ஸை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மணி பர்ஸ்னா எப்படி இருக்கணும், அது பணவரவை ஏற்படுத்த அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கணும்னு நம்ம பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில் அற்புதமான லக்ஷ்மி குபேர பர்ஸை நம்ம வடிவமைச்சிருக்கோம். முதலில் ஆண்களுக்கு உண்டான ஸ்ரீ லக்ஷ்மி குபேர வேலட்டை மணி பர்ஸை நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு பெண்கள் பர்ஸை பார்ப்போம். முதல் விஷயம், இந்த மணி பர்ஸ் அபாரமான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய லக்ஷ்மி ரெட் கலர்ல சிவப்பு நிறத்துல நம்ம செஞ்சிருக்கோம். PU
PU லெதர்ல நம்ம வடிவமைச்சிருக்கோம். எந்த ஒரு மிருகத்தையும் அழிச்சு செய்யக்கூடிய லெதர் கிடையாதுங்க. இது PU லெதர். இந்த மணி பர்ஸுக்கு உள்ள கூட பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு கலரும் இருக்காதுங்க. முழுமையான சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மணி பர்ஸ் இது. இரண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸுக்கு மேல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பண ஈர்ப்பு ஏஞ்சல் நம்பரையும் பித்தளை பிளேட்ல பிராஸ் பிளேட்ல கிரீன் கலர் அச்சால எழுதி நம்ம அட்டாச் பண்ணி கொடுக்கிறோம். இந்த வார்த்தையையும் ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பார்த்தாலே நமக்கு பணவரவு அதிகரிக்கும். எப்பவுமே இரும்பு பொருள் சனி பகவானுக்கு உரியது. அதை பணவசியத்துக்கு நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. அதனாலதான் பித்தளை பிளேட்ல இந்த ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் நம்ம எழுதி இருக்கோம். மூன்றாவது முக்கியமான விஷயம், இந்த மணி பர்ஸ்க்குள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு நம்ம கொடுக்கிறோம். அதுவும் பித்தளையால் ஆனது. இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரம் இருக்கும், மறுபக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். ஏதோ வியாபாரத்திற்காக மார்க்கெட்டிங்காக நான் சொல்லலங்க. எல்லாருக்குமே நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும்ன்றதுக்காக தாங்க இவ்வளவு விஷயங்களை இந்த மணி பர்ஸ்ல நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். இந்த மணி பர்ஸ் எந்த அளவிற்கு ஸ்பேஷியஸா இடம் இருக்கும்ன்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம கிரீன் கலர்ல அந்த ஸ்விட்ச் வேர்டை எழுதியிருக்கோம் பாருங்க. சில்லறைகள் வைப்பதற்கு தனி அறை இருக்குங்க. அதுல இருக்கக்கூடிய பட்டன் கூட கோல்டன் கலர்ல நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல நம்ம ப்ரூஃப் வைக்கிறதுக்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நிறைய அறைகள் இருக்குங்க. நிறைய ரேக் நம்ம கொடுத்திருக்கோம். ஸோ நீங்க தாராளமாக வச்சுக்கலாம். அதுவும் நல்ல ஸ்பேஷியஸா இருக்குங்க. நீங்க ரொம்ப இறுக்கி வைக்கிற மாதிரி இருக்காது. இந்த லக்ஷ்மி குபேர ஜென்ஸ் வேலட் நீங்க பார்ப்பதற்கே ரொம்ப பிரீமியமா நல்ல லுக்காக இருக்கும். நீங்க வெளியே எடுக்கும் போது யாராவது அதை பார்த்தாங்கன்னா இதை எங்க வாங்குனீங்க, எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்னு கட்டாயமா கேட்பாங்க. பணத்தை ஈர்க்கக்கூடிய அட்ராக்டிவான ரெட் கலர்ல ஃபுல்லாவே நம்ம பண்ணியிருக்கோம். வேற எந்த ஒரு கலரையும் அடிஷனலா நம்ம ஆட் பண்ணலங்க. இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ரகசியம், உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் அல்லது உறவினர்களுக்கு இதை நீங்க அன்பளிப்பாக கொடுக்கும் போது அவங்களுடைய செல்வ நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதன் மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய பணவரவையும் அது பல மடங்காக உயர்த்தி கொடுக்கும். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸை நீங்க வாங்கி பாருங்க. அடுத்த தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய செல்வ வளத்தில் பல மடங்கு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். 500 ரூபாய் நோட்டு போன்ற கொஞ்சம் பெரிய சைஸ் நோட்டை கூட நீங்க தாராளமாக வைக்கலாம். அந்த நோட்டை நீங்க வச்சதற்கு பிறகு கூட நல்ல உங்களுக்கு ஸ்பேஸ் இடம் இருக்கும். எப்பவுமே ரூபாய் நோட்டுகளை மடிச்சோ கசக்கியோ வைக்க கூடாதுங்க. அதை நீட்டா அழகா நம்ம வைக்கணும். அதே போல வாரத்திற்கு ஒரு முறை மணி பர்ஸை நம்ம கிளீன் பண்ணணும். தேவையில்லாத பில்ஸ் மற்றும் பேப்பர்களை நம்ம தூக்கி போட்டுடணும். இன்னொரு ரகசியமும் நான் சொல்றேங்க. இந்த பர்ஸை நீங்க வாங்குனீங்கன்னா அடிக்கடி அதை நீங்க எடுத்து பார்த்துட்டே இருப்பீங்க. அந்த அளவிற்கு ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கும். இந்த பர்ஸ்ல நீங்க பணத்தை வைக்கும் போதும் சரி, எடுக்கும் போதும் சரி, அந்த டிவைன் கவுண்ட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டையும் அந்த ஏஞ்சல் நம்பரையும் ஜஸ்ட் நீங்க பார்த்தாலே போதும், நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் பல மடங்காக திரும்பி வரும். சரிங்க, அடுத்ததாக பெண்களுக்கு உண்டான லக்ஷ்மி குபேர லேடிஸ் பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஆண்கள் பர்ஸை விட பெண்கள் லேடிஸ் பர்ஸை நம்ம கொஞ்சம் அளவுல பெருசா செஞ்சிருக்கோம். இதற்கான காரணம், பெண்கள் இதுல மொபைல் போனும் நீங்க வச்சு எடுத்துட்டு போகலாம். ஆண்கள் பர்ஸ் எந்த மெட்டீரியல்ல செஞ்சிருக்கோமோ அதே PU லெதர்ல தாங்க இந்த பெண்கள் பர்ஸையும் நம்ம வடிவமைச்சிருக்கோம். அதே பியூர் ரெட் கலர் தாங்க. அதே போல டிவைன் கவுண்ட் அப்படின்ற பணவசிய ஸ்விட்ச் வேர்டையும் 8085200741 அப்படின்ற பணவசிய ஏஞ்சல் நம்பரையும் நம்ம பித்தளை பிளேட்ல எழுதி அட்டாச் பண்ணி கொடுத்திருக்கோம். நீங்க ஹேண்ட்பேக் யூஸ் பண்ற லேடிஸாக இருந்தாலும் கூட இந்த மணி பர்ஸ்ல நீங்க பணத்தை வச்சு பயன்படுத்துங்க. இதுல பணத்தை வச்சுட்டு இந்த பர்ஸை கூட நீங்க ஹேண்ட்பேக் குள்ள வச்சுக்கலாம். அதே போல இந்த மணி பர்ஸை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதற்குள்ள ஜிப் வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு அறை நம்ம கொடுத்திருக்கோம். அதுல தாங்க லக்ஷ்மி குபேர நாணயத்தை வச்சு நம்ம கொடுத்திருக்கோம். பித்தளையால் செய்யப்பட்ட இந்த லக்ஷ்மி குபேர நாணயத்தின் ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். குபேரருக்கு சில்லறை ஓசைகள்னா மிகவுமே பிடிக்கும். சோ இந்த லக்ஷ்மி குபேரர் காயின் வச்சிருக்கக்கூடிய இடத்துல நிறைய சில்லறைகளை நீங்க போட்டு வைங்க. அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல பெண்கள் பணத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னா இந்த பர்சுக்குள்ள பணத்தை நீங்க சேமிச்சு வைங்க. அது பல மடங்காக பெருகும். நீங்க பக்கத்துல ஒரு கடைக்கு போறீங்க, ஷாப்பிங் போகும்போது இந்த பர்ஸை நீங்க எடுத்துட்டு போகலாம். ஏன்னா உங்களுடைய மொபைல் போனை தாராளமாக வைக்கலாம். ஒரு கட்டு நோட்டு கூட நீங்க வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் வைக்கிறதுக்கு தனித்தனி அறைகள் இருக்குங்க. அதுல நீங்க அழகா வச்சுக்கலாம். சோ உங்களுடைய மொபைல் போன், ப்ரூஃப் மற்றும் பணம் இது எல்லாத்தையுமே தாராளமா வைக்கிறதுக்கு இடம் நம்ம கொடுத்திருக்கோம். இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் பணவசியத்தை
ஏற்படுத்தி தருவதுன்னு மட்டும் கிடையாதுங்க. இதை நீங்க கையில எடுத்துட்டு போகும்போதே ரொம்ப ஸ்டைலிஷா நல்ல ஒரு லுக்கும் உங்களுக்கு கொடுக்கும். ஆண்கள் வேலட் போலவே பெண்கள் பர்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு கலரும் கிடையாதுங்க. ஃபுல்லாவே நம்ம ரெட் கலர்ல தான் கொடுத்திருக்கோம். ஆண்கள் பர்ஸுக்கு சொன்ன அதே விஷயம் தாங்க. இந்த பர்ஸை லேடிஸ் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்த தீபாவளிக்குள்ளாக உங்களுடைய பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். யாருக்காவது நீங்க ஒரு நல்ல கிஃப்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேர வேலட்டை நீங்க கொடுத்து பாருங்க. உங்களை மறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் பெருகும், உங்களுடைய வாழ்க்கையிலும் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நீங்க டிஸ்பிளேல பாக்குறீங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் மொபைல் போன் தாங்க நான் வச்சு காட்டியிருக்கேன். சோ அதுவே நம்மளால தாராளமா வைக்க முடியும். கடந்த 3 நாட்களாக தாங்க நம்ம சேனல்ல இந்த லக்ஷ்மி குபேர மணி பர்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் நம்ம கொரியர் அனுப்பிட்டோம். இப்போ செகண்ட் பேட்ச் நம்ம ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த லேடிஸ் ஜென்ஸ் லக்ஷ்மி குபேர வேலட்டுடன் சேர்த்து இன்னமும் நிறைய தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான தகவல், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால இதற்கு யாரும் போன் கால் பண்ண வேண்டாம். கால்ஸ் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பத்தின உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா ஜஸ்ட் நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அல்லது நீங்க டெக்ஸ்ட் மெசேஜா வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.